ஹாய் கிரேட் 12 ஸ்டேட் போர்டு யூனிட் நம்பர் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய 1 மார்க் எம்சிக்யூட சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 9 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அப்போ நமக்கு ஜீரோ ஆர்டருடைய ரேட் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வரும்? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 0. ஏன்றது ரியாக்டன்ட்டு, 0 ஆர்டர்னாலும் மேலே 0. அப்போ இது நேரம் 1 ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு K. அப்போ ரேட் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்முக்கு இண்டிபெண்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போனா நமக்கு டிபெண்ட் ஆகிருக்காது. ஸோ டிபெண்ட் ஆகினா தான் நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங். ரைட். ஸோ இது வந்து என்னது நமக்கு ராங்கான ஆப்ஷன். அடுத்து த ரேட் கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல் டு கொல்யூஷன் ஃப்ரீக்வன்சி A இஃப் EA ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இடத்துல K that is equal to, right, A e power நம்ம என்ன எழுதுவோம் minus EA by RT. ரைட்டா, இதுதான் நமக்கு அரீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ EA வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? 0 அப்படின்ட்டாங்க. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? K that is equal to A power minus A into E power minus EA இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? 0 போட்டுக்கணும். அப்போ என்ன நமக்கு E power 0 ஆயிரும். ரைட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக K that is equal to A அப்படின்னு வரும். ஸோ அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் K is equal to the collision frequency A அப்படின்னு கொடுத்துருக்காங்க if EA equal to 0. ஸோ அப்போ இந்த ஆன்சர் கரெக்ட். அப்போ 2 இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பாருங்கள், எது இதில் நமக்கு 2 இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலேயும் நமக்கு 2 வருது, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ரைட். ஸோ இன்னும் நம்ம எல்லா ஆப்ஷனையும் அனலைஸ் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் K is equal to collision frequency A if EA that is equal to infinity. ஸோ 0 போட்டால் நமக்கு ஈக்குவல் வருது. அப்போ இன்ஃபினிட்டி போட்டால் என்ன நமக்கு ஈக்குவலாக வராது. ரைட்டா, ஏன்னா 1/0 போடுவோம். ரைட். அப்போ என்ன ஆயிரும்? இந்த வேல்யூ நமக்கு ஈக்குவல் ஆகாது, அன்ஈக்குவலாக வந்துடும். ஸோ அப்போ 3 ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ செகண்ட் ரைட்னா 3 ராங் ஆயிரும். ஏன்னா 0 இன்ஃபினிட்டி ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் இல்லையா? ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பிளாட் ஆஃப் லான் K வெர்சஸ் T இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதோட பிளாட்டை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அரீனியஸோடைய பிளாட் தான். இப்போ அரீனியஸுக்கு நமக்கு கிராஃபிக்கல் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வரும்? லான் K that is equal to ln A minus EA by R into 1/T வரும். That is Y that is equal to இது C, இது plus M, 1/Tன்றது X. அப்போ நமக்கு பிளாட் எப்படி வரும்? ln K versus 1/T தான் வரணும். ரைட்டா? ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் நமக்கு ராங். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், plot of ln K versus 1/T is a straight line. ஸோ ln K versus 1/T கரெக்டாக கொடுத்துட்டாங்க. வித் அ பாசிட்டிவ் ஸ்லோப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் ln Kக்கும் 1/Tக்கும் நான் இப்போ கிராஃப் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ln K இருக்கும், இங்கே நமக்கு 1/T இருக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது K அப்படின்னு நமக்கு தெரியும், K வேல்யூக்கு. அப்போ நமக்கு இதுக்கு நம்ம கிராஃப் போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இட் வில் கிவ் அ ஸ்ட்ரைட் லைன் வித் அ நெகட்டிவ் ஸ்லோப், நாட் அ பாசிட்டிவ் ஸ்லோப். இது நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்லேயே ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், டீட்டெயிலாக அந்த கிராஃப் பார்த்துருப்போம். ஸோ அப்போ இதுவும் நமக்கு ராங். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 2 மட்டும் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் இதில் ஏ ஆப்ஷன் 2 ஒன்லி அப்படின்றது தான் கரெக்டு. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அ ரிவர்சபிள் ரியாக்ஷன் த என்தால்பி சேஞ்ச் அண்ட் த ஆக்டிவேஷன் எனர்ஜி இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் டைரக்ஷன்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி -X அண்ட் Y கிலோ ஜூல் கொடுத்துட்டாங்க பெர் மோல். த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இந்த பேக்வர்ட் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கு EA கிராஃப் நான் இங்கே போடுறேன். ரைட்டா? ஸோ எனக்கு ப்ராடக்ட் என்ன இருக்கும்? இது வந்து கிரவுண்ட் சைடு. ப்ராடக்ட் என்ன இருக்கும்? எனக்கு ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் அது நமக்கு ப்ராடக்ட்டு. ரைட். ஸோ இது என்ன ஆகும்? நமக்கு ஒரு எனர்ஜி பேரியரை தாண்டி போய் நமக்கு என்ன மாறும்? ஒரு ப்ராடக்ட் ரியாக்டன்ட் வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு ரியாக்டன்ட் வந்து நமக்கு என்ன இடத்துல ப்ராடக்டாக மாறிடும். ஏன்னா ரிவர்சபிள்னால நம்ம எப்படினா எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அப்போ ரியாக்டன்ட் நமக்கு என்ன மாறுது? ப்ராடக்டாக மாறிடுது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு என்தால்பி சேஞ்ச் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா -X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ்ன்றது என்னது? எனர்ஜி வெளியே போகிறதா டிபெண்ட் பண்ணுது. அப்போ இது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அப்போ ஆல்ரெடி இருந்த எனர்ஜியோட ப்ராடக்ட்னா அவங்க கம்மியான எனர்ஜியில் தான் வரும். ஏன்னா அது என்ன பண்ணுவோம்? அதோடைய எனர்ஜியை லிபரேட் பண்ணும். அப்போ இந்த கேப் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுடையது. ஸோ -Xன்னு போட்டிருக்காங்களே, அந்த வெளியே போகுது இல்லையா, அந்த X அமௌண்ட்டு. ரைட். ஸோ இங்கே இதுதான் என்னது? எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் EA ஃபார் அ ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் என்ன ஆகணும்? ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்ட்டாக மாறணும். அப்போ ப்ராடக்ட்லேருந்து நான் என்ன பண்ணணும்? ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். ரைட். இப்போ EA நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க?
ஒய் அப்படின்னு குடுத்துட்டாங்க. ரைட். ஸோ, அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்கேருந்து நான் கால்குலேட் பண்ணும்போது, இதுதான் எனர்ஜி கேப்பு. இந்த மைனஸ் அப்படின்றது எனர்ஜி வெளிய போறத தான் டினோட் பண்ணுது. ரைட். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க இருந்து நான் என்ன பண்ணுவேன், டவுன் வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணணும். அப்ப இந்த கேப் எனக்கு என்ன வரும் அப்படின்றது தான். அப்ப இது எப்படி இருக்கும் நமக்கு, ஒய் இதுவரைக்கும் ஒய் இல்லையா? ஸோ, அடுத்து பிளஸ் எக்ஸ் இது 2யும் ஆட் பண்ணா நமக்கு வரும். அப்ப ஆன்ஸர் நமக்கு என்ன வரும், எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோ ஜூல் பெர் மோல் அப்படின்னு வரணும். ஸோ, இந்த ஆன்ஸர் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோ ஜூல் பெர் மோல் நமக்கு இருக்கா? எக்ஸ் பிளஸ் ஒய் ஜூல் பெர் மோல் தான் இருக்கு. சரியா? அப்ப கிலோ ஜூல் பெர் மோலுக்கு நம்ம எப்படி மாத்துறது? ரைட்டா? இப்ப இந்த கிலோ ஜூல நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஜூலா கன்வெர்ட் பண்ணணும்னா 10 to the power of 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அப்ப ஆன்ஸர் நமக்கு என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டு இந்த கிலோவுக்கு பதிலா என்ன பண்ணிக்கிறோம்? 10 to the power of 3 ஆல மல்டிப்ளை பண்ணிடுறோம். அடுத்த நேரம் நமக்கு ஜூல் மோல் இன்வெர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ, ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்ஸர். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது எக்ஸோதெர்மிக்னால தான் மைனஸு. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒய் மைனஸ் எக்ஸ் இந்த ஏ ஆப்ஷன கூட செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மைனஸ்ன்றத டினோட் பண்ணுதுனா, எனர்ஜி வெளிய போறத டினோட் பண்ணுது. இப்ப இங்கேருந்து வரும்போது என்ன ஆயிரும்? ரிவர்ஸ்ல வரும்போது மைனஸ் எக்ஸ் என்ன ஆயிரும் நமக்கு? பிளஸ் எக்ஸ் ஆயிரும். தெர்மோடைனமிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். சைன் கன்வென்ஷன்ஸ்ன்னு படிச்சிருப்போம். தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி. அந்த பார்ட்ல நமக்கு இருக்கும். கிரேட் 11ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 11. What is the activation energy for a reaction if its rate doubles when the temperature is raised from 200 to 400 Kelvin கேட்டிருக்காங்க. சரி, EA கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது, அரினியஸ் ஈக்குவேஷன் உடைய அப்ளிகேஷன் பார்ட் தான். அப்ப 2 டிஃபரண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்க்கு அரினியஸ் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? log of K2 by K1 that is equal to நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல 2 சாரி A நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும் நமக்கு இந்த இடத்துல EA divided by 2.303 R into என்ன ஆயிரும் நமக்கு T2 minus T1 minus T2 divided by T1 T2 அப்படின்னு இருக்கும். T2 minus T1 சாரி T2 minus T1 அப்படின்னு நமக்கு இருக்கும். ரைட்டா? அப்ப T2 minus T1 நான் இங்க எழுதிட்டேன். இப்ப இதுக்கு இதுதான் ஃபார்முலா. இதுல நம்ம என்ன பண்றோம், அப்படியே டேட்டாவா அப்ளை பண்ண போறோம். ஸோ K1 பாருங்க. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்துக்கலாமா? 200 to 400 கெல்வின் போகுது. அப்ப T1 அப்படின்றது நமக்கு 200 கெல்வின். ரைட்டாப்பா? ஸோ T2 என்ன டெம்பரேச்சர் போகுது நமக்கு? 400 கெல்வின் போகுது. ரைட்டா? ஸோ அப்ப 200 to 400 ஷிஃப்ட். இப்ப இந்த இடத்துல K வந்து என்ன ஆகுது நமக்கு? டபுள் ஆகுதுன்னு போட்டிருக்கான். ஸோ அப்ப நான் இந்த இடத்துல K1 எக்ஸ்ன்னு எடுத்தேன் அப்படின்னா, இங்க K2 எனக்கு என்ன ஆயிரும்? டபுள் ஆகி 2x அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? இப்ப ஃபார்முலால அப்ளை பண்ணலாமா? ஸோ R வேல்யூ அவனே குடுத்துட்டான். அப்ப log of K2 என்னது நமக்கு இந்த இடத்துல 2x divided by x that is equal to EA இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். divided by 2.303 into 8.314 right. So T2 minus T1 400 minus 200 நமக்கு 200 divided by இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 4 2s are 8 1 2 3 4 80,000. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணி இந்த 2 0 கேன்சல் பண்ணால் 800 இருக்கும். இங்கே 1ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே நமக்கு 400 ஆயிரும் இல்லையா? ஸோ இதை நான் அடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க எக்ஸ் கேன்சல் ஆயிரும், log 2 இருக்கும். அப்போ log 2ஓட வேல்யூ என்னது நமக்கு? 0.3010. அப்போ நான் 0.3010. இப்போ இந்த சைடில் இருக்க டேர்ம்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, ஈக்குவல் இந்த பக்கம் இன்ட்டு 2.303 இன்ட்டு 8.314 இன்ட்டு 400 தட் இஸ் ஈக்குவல் டு EA. அவ்வளோதான்ப்பா, ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ரைட்டா? ஸோ இந்த டேர்ம் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஆக்சுவலி 2305 ஜூல் பெர் மோல் வரும். ரைட்டா? அப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஜூலில் தான் நமக்கு யூனிட் இருக்குது. ஆன்சர் எதில் வரும் நமக்கு? ஜூல் பெர் மோல் வரும். பட் இந்த ஆப்ஷன் இங்கே இருக்கான்னு பாருங்கள், எங்கேயுமே நமக்கு இல்லை. இங்கே ஆனால் என்ன இருக்குது, நமக்கு கிலோ ஜூலில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம கிலோ ஜூலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? 10 to the power of -3 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3 டிஜிட்ஸ் தள்ளினாலும் நமக்கு டாட் மூவ் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 2.305 கிலோ ஜூல் பெர் மோல் அப்படின்றத நமக்கு ஆன்சராக வரும். ரைட்? ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ யாசுமா டபுள்ஸு இல்லை குவாட்ரிபோல்ஸ் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்தா என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அடுத்து எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகுதோ அத்தனை டைம் என்ன பண்ணி நம்ம 4x எடுத்துட்டீங்கன்னா எப்படி எக்ஸ் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போனா நமக்கு லாகோட வேல்யூ நமக்கு இங்கே கிடைக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஆக்சுவலாக இதே ப்ராப்ளம் எனக்கு என்ன இருக்குன்னா எக்ஸாம்பிள் சம்மாவும் இருக்குது. இந்த ஒன் வேர்ட் இருக்கு இல்லையா, அது அப்படியே எக்ஸாம்பிள் சம்மா இருக்குது. அரினியஸ் ஈக்குவேஷனுடைய இந்த 2 டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் இருக்கு இல்லையா,
இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது உனக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, எக்ஸாம்ல கம்பல்சரி 3 மார்க்காவும் கேட்கலாம். ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. சைக்ளோப்ரோபேன் டூ புரோப்பீன் ஐசோமெரிசம் ரியாக்ஷன் குடுத்துருக்காங்க. த ரியாக்ஷன் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். த ரேட் கான்ஸ்டன்ட் அட் பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் இஸ் குடுத்துட்டாங்க. த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் குடுத்துட்டாங்க. வாட் வில் பி த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் ஆஃப்டர் 1806 மினிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்ப இதுக்கு நம்ம ரேட் ஈக்குவேஷன் நம்ம எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு குடுத்துட்டாங்க. அப்பன்னா வரும் நமக்கு K தட் இஸ் ஈக்குவல் டூ 2.303 டிவைடட் பை டைம் இல்லையா? ஸோ டைம் என்ன குடுத்துட்டாங்க? ஆ இங்க மினிட்ஸ்ல இருக்கு. கவனிச்சுக்கோங்கப்பா. இங்க நமக்கு என்ன இருக்கு? 1806 மினிட்ஸ்ல இருக்கு. ரைட்டா? ஸோ இன்ட்டு நமக்கு என்ன ஆயிரும்? லாக் ஆஃப் A0 கான்சன்ட்ரேஷன் A0 இங்க என்னது? ஆ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.25 குடுத்துருக்காங்க. ஸோ அப்பன்னா நமக்கு இந்த இடத்துல 0.25 டிவைடட் பை என்ன கான்சன்ட்ரேஷன்? ஸோ A கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டினு. Kயோட வேல்யூ நம்ம குடுத்துட்டாங்க. இந்த மினிட்ஸ்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஹவருக்கு மாத்தும்போது டிவைடட் பை 60 வரும். அது மேல வந்துரும். அப்ப Kயோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 2.303 இன்டு 10 to the power of -2 ரைட்டாப்பா டிவைடட் பை 1806 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 1806 நமக்கு என்ன ஆயிரும்? மேல வந்துரும். 1806 டிவைடட் பை இங்க என்ன ஆயிரும்? 2.303 இன்ட்டு 16 வரும். ஏன் சார் 60 போடுறோம்? இங்க மினிட்ஸ்ல இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஹவர்ஸ்ல மாத்துறதுக்கு டிவைடட் பை 60 போடுவோம். இது மேல வரும். ரைட்டா? அப்ப 2.303 இன்ட்டு 60 இருக்கும். ஸோ இந்த கன்வர்ஷன் நமக்கு வந்துரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டூ நமக்கு என்ன வந்துரும் இந்த இடத்துல? லாக் 0.25 டிவைடட் பை A அப்படின்னு இருக்கும். ரைட்டா? ஸோ அப்ப இத நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். இது கேன்சல் ஆயிரும். இப்ப நம்ம அத மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? அப்படின்றத பார்க்கலாம். இங்க நமக்கு 3 இத மல்டிப்ளை பண்ணி குடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா 0.301 தட் இஸ் ஈக்குவல் டூ லாக் ஆஃப் 0.25 டிவைடட் பை A அப்படின்னு வரும். இந்த 0.301 நம்ம லாகா மாத்துனா எதோட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும்? லாக் 2 ஓட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா லாக் 2 ஓட வேல்யூ என்னதுப்பா? 0.3010 சொல்லுவோம். இட் இஸ் ஈக்குவல் டூ என்ன இந்த சைடு நமக்கு லாக் 0.25 டிவைடட் பை A. ஸோ 2 பக்கமும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்டி லாக் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும் நமக்கு 2 தட் இஸ் ஈக்குவல் டூ 0.225 டிவைடட் பை Aன்னு வரும். அப்ப A தான் நமக்கு தெரியணும். அப்ப A நமக்கு என்ன வரும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A தட் இஸ் ஈக்குவல் டூ 0.25 டிவைடட் பை 2. அப்ப 0.25ல பாதி நமக்கு என்ன வரும்? 0.125. ஸோ 0.125 நமக்கு எங்க இருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் Aல இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி இங்க லாக் 2 ஓட வேல்யூவும் இந்த கொஸ்டின்லயே நமக்கு குடுத்துருக்காங்க. இல்லையா? ஸோ நீங்க நல்லா பார்த்தா தெரியும். லாக் 2 ஓட வேல்யூ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பிராக்கெட்ல குடுத்துருக்காங்க. ஏன்னா அங்க லாக் 2 வர்றதுனால தான் குடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு ஒரு ஹிண்ட் மாரி தான். ஸோ அப்ப நமக்கு என்ன ஆகும்? கொஸ்டின்ஸ்ல லாக் 2 வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப லாக் 2வ நம்ம என்ன பண்ணிக்கிறேன்? அந்த 0.301 மாத்திக்கிறேன். ஸோ ஆன்சர் 0.125 மோலார். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். For a first order reaction, the rate constant is 6.909 minute inverse. The time taken for 75% conversion in minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மினிட்ஸ்ல தான் குடுத்துருக்காங்க. ரைட்டா? டெரைவ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆர்டர்ன்னு சொல்லியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டருக்குரிய ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். அப்ப என்ன வரும் நமக்கு? K that is equal to 2.303 divided by என்ன வரும் நமக்கு? T into log of A0 by A. ஸோ இப்ப இங்க டேட்டாஸ் எழுதலாம். K ஓட வேல்யூ குடுத்துட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 நான் என்ன பண்ணிக்கிறேன்? 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப A அப்படின்றது எப்படி இருக்கும்? 75% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 100 - 75 25%ஆ இருக்கும். ரைட்டா? ஸோ அப்ப 25 கிராம்ஸ் 100ன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, அப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு 6.909 தட் இஸ் ஈக்குவல் டூ 2.303 ரைட்? டிவைடட் பை டைம் T இன்ட்டு இங்க என்ன ஆகும் நமக்கு? லாக் ஆஃப் A0 by A நமக்கு என்ன வரும்? 100 டிவைடட் பை 25 1 டைம் இது 4 டைம்ஸ். ஸோ அப்ப நம்ம என்ன எடுக்கலாம்? இதுல 6.909 தட் இஸ் ஈக்குவல் டூ 2.303 டிவைடட் பை T இன்ட்டு லாக் ஆஃப் 2 பவர் 2ன்னு எழுதலாமா? ஸோ அந்த முன்னாடி இந்த 2 கொண்டு வந்தா என்ன ஆயிரும் நமக்கு? இது மல்டிப்ளை ஆகிருமா? இப்போ மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு என்ன ஆயிரும்? 6.909 தட் இஸ் ஈக்குவல் டூ மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு 2.303 டிவைடட் பை T அப்படின்னு வரும். ரைட்? ஸோ இங்க நமக்கு என்ன ஆயிரும்? லாக் 2 வந்திருக்கும். ரைட்டா?
அப்ப இது வரைக்கும் நமக்கு டெரைவ் பண்றதுல ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் நம்ம அத ரேஷியோவா மாத்தப் போறோம் அவ்வளோதான். இப்ப நமக்கு தேவையான டேர்ம் ஆனது t. ஸோ tய இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல t that is equal to ரைட்டா 2 into 2.303 divided by இங்க நமக்கு 6.909 ரைட்டா அண்ட் இங்க என்ன நமக்கு log 2 அப்படின்னு இருக்கும். ரைட்டா ஸோ இப்போ நம்ம அத கேன்சல் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல இது 1 டைம், இது 3 டைம்ஸ் வரும். ரைட்டா அப்ப 2/3ன்னு வருமா? அப்ப டைம் t that is equal to இங்க இடம் இல்லாதனால நான் இந்த இடத்த அழிக்கிறேன். ஃபார்முலாவ அழிச்சிருக்கேன். ரைட்டா ஸோ அப்ப நமக்கு என்ன வரும்? கவனிங்கப்பா. இது 1 டைம் வரும். இது 3 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். அப்ப t that is equal to 2/3 into log 2 இதுதான் இதோடைய ஆன்சர். டைம் ஈக்குவல் இருக்கான்னு பாருங்க. ஸோ இங்க ஆப்ஷன் பி நீங்க செக் பண்ணிக்கலாம். அதேதான் 2/3 into log 2 இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் இங்க ஆன்சர். Next question. In a first order reaction, X gives Y. If K is the rate constant and the initial concentration of the reactant X is 0.1 molar, then the half-life அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ half-life equation நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னது independent of concentration தான். அப்போ T half that is equal to நம்ம என்ன எழுதுவோம் 0.6932 divided by K அப்படின்னு எழுதுவோம். இந்த ஃபார்மேட் எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. இப்போ இந்த 0.6932 நம்ம எப்படி எழுதலாம்? 2.303 into log 2 அப்படின்னு எழுதலாமா? கரெக்டாப்பா? சரியா? அப்ப டிவைடட் பை K. ஸோ இத அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட்டு இருக்கேன். அப்ப நமக்கு என்ன ஆயிரும் இந்த இடத்துல, இது லாகா மாத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் 2.303 மல்டிப்ளை பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த லாக் எப்படி இருந்திருக்கும் நமக்கு? லானா இருந்திருக்கும் டேர்ம். அப்ப என்ன ஆயிரும் நமக்கு ln 2 that is equal to K அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சில தான் இருக்கு. ரொம்ப ஈஸியான ஆன்சர்ப்பா. T half ஈக்குவேஷன் போட்டேன். இது எப்படி ஃபார்ம் ஆகுது? நம்ம எப்படி டெரைவ் பண்ணுவோம்னா, லாக் ஈக்குவேஷன் வச்சு பண்ணுவோம். இல்ல சார் எனக்கு இது புரியல. நீங்க அ லென்த்தான மெத்தட்லயே சொல்லுங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? T half கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுப்போம். K that is equal to என்ன பண்ணுவோம் நம்ம இந்த இடத்துல 2.303 divided by T into logன்னு போடுவோம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம் 1/T into ln of A0 by A போட்டுக்கணும். ஸோ கண்டிப்பா A0 by A நமக்கு என்ன ஆகும்? ln 2 வேல்யூ வரும். அப்ப K that is equal to என்ன வரும் நமக்கு? ln 2 divided by K அப்படின்னு வரும். இப்ப A0 இங்க என்ன குடுத்திருக்காங்க? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் X வந்து 0.1. அப்ப 0.1 டிவைடட் பை என்ன வரும்? 0.1ல பாதியா இருக்கும். அப்ப மேல வருமா 0.0 கேன்சல் ஆகி 2 தான் நமக்கு மேல வரும். அப்ப ln 2 இஸ் த ஆன்சர். ஸோ சி தான் இங்க நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் predict the rate law of the following reaction based on the given dataன்னு கொடுத்தாங்க. ஸோ ரேட் லா 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரைட். அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஆர்டர் தான் கண்டுபிடிக்கணும். சிம்பிளா சொல்லப்போனா மேல பவர்ல என்ன வரும்ன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. இங்க இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதணும்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இத ஈக்குவேஷன் எழுதும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0.1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்ப எனக்கு கான்சன்ட்ரேஷன்ல 0.1 வந்துரும். ரைட்? ஃபர்ஸ்ட் ரேட்ல எழுதிக்கலாம். ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு K into concentration of A and concentration of B. இதுக்கு மேல X, இதுக்கு மேல Y. இதுதான் நமக்கு தெரியணும். இல்லையா? ஸோ இந்த டேர்மை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? அந்த ஈக்குவேஷன்ல இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப ரேட்ன்றது இங்க X that is equal to K into A ஓட வேல்யூ 0.1 பவர் X. அதே மாதிரி என்ன வரும் நமக்கு 0.1 பவர் Y. முடிஞ்சிச்சு. இது ஃபர்ஸ்ட் இதுல ஈக்குவேஷனா மாத்துறேன். அடுத்து பாருங்க செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. 2x ரேட்ன்றது 2x. 2x that is equal to K into கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன வருது? இது வந்து 0.2 பவர் X. இது என்னது? 0.1 பவர் Y. ஸோ இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்னா மைனஸ் பண்ண போறேன். இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அப்ப என்ன பண்ண போறேன்? 2 மைனஸ் 1 பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? 2x இல்ல டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைட் பண்றேன். ஏன்னா அப்பதான் நமக்கு கேன்சல் ஆகும். அப்ப என்ன ஆகும்? 2 டிவைடட் பை 1 போடும்போது என்ன ஆயிரும்? எக்ஸும் கேன்சல் ஆயிரும். நமக்கு இங்க 2 இருக்கும். 2 தட் இஸ் ஈக்குவல் டு K கேன்சல் ஆயிரும். ரைட்டா? ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். இங்க மட்டும் நமக்கு எப்படி வரும்? பவர்ல 0.2 பவர் X டிவைடட் பை 0.1 இருக்கும். கவனிச்சுக்கோங்கப்பா. 2 டிவைடட் பை 1 தான். அப்ப 2 தான் நமக்கு மேல இருக்கும். 1 கீழே வந்துரும். சரியா? அப்ப இந்த மாதிரி வரும். இப்ப மேல பவர் சேமா இருக்கிறதுனால
இத நம்ம கேன்சல் பண்ணி குடுத்தா நமக்கு என்ன வரும்? 2 வரும். அப்ப 2 தட் இஸ் ஈக்குவல் டூ 2 பவர் x அப்படின்னு வரும். இப்ப டினாமினேட்டர் நமக்கு சேமா இருக்கும்போது, பவர் எப்படி இருக்கும்? ஒரே மாரி இருக்கும். பவர்ல 1 இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ, அப்ப இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? x தட் இஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப x 1 வர மாரி 2 ஆப்ஷன் இருக்கு. c-யும் இருக்கு, b-யும் இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? y கண்டுபிடிச்சிடலாம். இப்ப y எப்படி கண்டுபிடிக்கிறது? 3rd ஈக்குவேஷன் பாருங்க. இப்ப 3rd ஈக்குவேஷன் நான் இங்க டெரைவ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 4x that is equal to ஏன்னா ரேட் 4x கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A 0.1 பவர் x அதே மாதிரி Bக்கு வந்து என்னது 0.2 பவர் y இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 எடுத்துக்கிறேன் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன் ஸோ ஈக்குவேஷன் 1 என்னதுப்பா ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு x சரியா அதே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.1 பவர் x அண்ட் பிக்கு 0.1 பவர் ஒய்னு வரும் ஸோ இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள் இப்போ இது ஈக்குவேஷன் 3 இது அகைன் ஈக்குவேஷன் 1 அப்போ என்ன பண்ண போகிறேன் 3 டிவைடட் பை 1 அப்படின்னு போகிறேன் அப்போ என்ன ஆயிரும் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும் ரைட் அப்போ நமக்கு 4 தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே கே இருந்திருக்கும் நான் கே மென்ஷன் பண்ணல ஏன்னா கே கேன்சல் ஆயிரும் அகைன் இங்கே 0.1 கேன்சல் ஆயிரும் இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் என்ன வருது நமக்கு 2 பவர் ஒய் அப்படின்னு வருது இப்போ டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரணும் அப்போ 4 நான் எப்படி எழுதலாம் 2 பவர் 2ன்னு எழுதலாம் அப்போ 2 பவர் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் ஒய் அப்படின்னு வரும் இப்போ நமக்கு சேமாக இருக்கிறதுனால ஒய்யோட வேல்யூ என்னது 2 அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே மேலே எழுதுறங்க நீங்கள் எக்ஸோட வேல்யூ 1 ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன வருது 2 ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் எங்கே வருது ஆப்ஷன் பியில் வருது பாருங்கள் ஏ மேலே இங்கே 1 பியில் என்ன வருது நமக்கு 2 வருது ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 3 மார்க் ப்ராப்ளம் தான் இதே மாதிரி நமக்கு என்ன இருக்குன்னா எவாலுவேட்டர் செல்ஃபில் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க முதல் நீங்கள் என்ன படிக்கோங்க ரேட் லா நான் இங்கே பாக்ஸ் பாருங்கள் இந்த ரேட்டில் எழுதிட்டு இதில் என்ன பண்ணுங்கள் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் நம்பர் கொடுங்க எனக்கு பிளேஸில் அதனால் என்ன பண்ணிட்டேன் நான் கொடுக்கல ஒவ்வொரு ஈக்குவேஷனாக இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 அண்ட் 3 அண்ட் 4னு கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு 2 டிவைட் பை 1 போடுங்க உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணுங்கள் 3 டிவைட் பை 1 போட்டுக்கலாம் இல்லை 4 கூட கொடுத்துக்கலாம் இது எக்ஸ்ட்ரா டேட்டா தான் இப்போ 3 டிவைட் பை 1 கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிரும் ரைட்டா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் assertion and reasoning assertion rate of a reaction doubles when the concentration of reactant is doubles if it is a first order reaction கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ரேட்லாம் நமக்கு என்ன தெரியும் ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் 1 ஏன்றது ரியாக்டன்ட்டு ஸோ ரியாக்டன்ட்டுக்கும் ரேட்டுக்கும் நமக்கு என்ன ப்ரொபோஷனலாக இருக்கும் இல்லையா ஏன்னா கேன்றது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தாங்க அப்போ ரேட் இஸ் ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டு த ஃபர்ஸ்ட் பவர் ஸோ அப்போ இது கரெக்ட் தான் அப்போ ரேட் நம்ம எடுக்கிறதுக்குன்னா நமக்கு ரேட் வந்து நமக்கு டபுள் ஆகும் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் அப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் நான் நமக்கு கேஎக்ஸ்ன்னு வரும் இல்லைனா எக்ஸ் இன்ட்டு கே அப்படின்னு வரும் இல்லையா இதே கான்சன்ட்ரேஷன் 2xன்னு எடுக்கிறேன் அப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும் 2 இன்ட்டு கேஎக்ஸ் அப்படின்னு வரும் அப்போ 2 டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ டபுள் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அசர்ஷன் ரைட்டு ரீசன் பாருங்கள் ரேட் கான்ஸ்டன்ட் ஆல்சோ டபுள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ரீசனே இது கிடையாது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அகைன் ரேட் கான்ஸ்டன்ட் எப்பவுமே இருக்கும் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் டெம்பரேச்சரை மாற்றும் போது மட்டும்தான் மாறும் அரேனியஸ் ஈக்குவேஷனில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்போ அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ரைட் தேங்க்யூ